இந்த பொண்ணு உட்காந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா. பார்த்தா அவளோட காலு மரத்து போன மாதிரி ஒரு ஃபீலிங். என்னடா இது காலில் உணர்ச்சியே இல்லையேன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா நீல காட்டேரியோட கை அவளை காலை பிடிச்சிருக்கு. அந்த பேய் இவளோட கண்ணுக்கு முன்னாடி தான் தெரியுது, வேற யாருக்குமே தெரியல. பயந்து போன பொண்ணு எப்படியாச்சும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பென்சில வச்சு காலை சதக்கு சதக்குன்னு குத்துறா. பார்த்தா இவ ரத்தம் தான் வருது, நீல காட்டேரி போகவே இல்லை. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு பல நாட்களுக்கு அப்புறம் இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த காலே விளங்காம போயிடுச்சு. அவன் இந்த பொண்ணு இப்போ குச்சியோட துணை இல்லாம இந்த பொண்ணெல்லாம் நடக்கவே முடியாது. அப்படிதான் ஒரு நாள் இந்த பொண்ணு குளிச்சுட்டு இருக்கும் போது வலிக்கி விட்டு விழுந்துடுறா. கேட்டு பதறி போன அம்மா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அதே நீல கட்டேரியோட கை வந்து அந்த பொண்ணோட பேக்கை பிடிச்சு இழுத்து விட, பேக் எடுத்து வைக்கிறதுக்காக வந்த அம்மாவோட கண்ணில் அந்த பொண்ணோட மேக்ஸ் பேப்பர் படுது. அந்த பொண்ணு மேக்ஸ்ல ரொம்பவே கம்மியான மார்க் எடுத்தனால அது கடுப்பான அம்மா திட்டிட்டு போய் தனியா உட்காந்துடுறா. அம்மா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலாம். நாங்க வந்து பொண்ணு அம்மா அன்னைக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நீல காட்டேரி வந்து என் காலை பிடிச்சிச்சு, அதனால தான் நல்லா எக்ஸாம் எழுத முடியல. நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்கன்னு தான் நான் சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அம்மாவோட மூஞ்சி நீல காட்டேரியா மாதிரி அந்த பொண்ணை ஒரே போட்டு தள்ளிடுச்சு.